நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொலை செய்யற அளவுக்கு அவர் மேல யாருக்கு அவ்வளவு கோபம் இருக்கும்? அமுதா, என்ன யோசனை? ஒண்ணும் இல்லைங்க. சரி, சாப்பிடு. நான் ஒருத்தன் சாப்பிட்ற நேரத்துல கண்டதையும் சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பிடு. என்ன அமுதா, சாப்பிடலையா? உன் மேனேஜர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? அவர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்காருமே. அவரோட கேரக்டர் சரியில்லையாமே. இல்ல, பேப்பர்ல பார்த்தேன். அது உண்மையாமுதா? தெரியலங்க. என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துட்டாரு. வெளியில தான் அந்த மாதிரி இருப்பாரு போல இருக்கு. சரி, நீ சாப்பிடு. இல்ல, போதுங்க. போதுமா? வச்சது அப்படியே இருக்கு, கொஞ்சமாவது சாப்பிடுமா. இல்லங்க, ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ கை கழுவிக்க. நான் பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்க. அமுதா, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். உங்க மேனேஜர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனோட தம்பியா? இவனா பாரு, அவங்க எப்படியும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடி, நீ வீட்ல இருக்கே இல்லன்னு கூட மாமியார் சொல்ல மாட்டாங்களா? அவங்க என் மேல கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உட்காரு. இவங்க கூட எல்லாம் நீ எப்படிதான் இருக்கியோ? அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு. சரி விடு. நியாயம் இருக்குன்னா நீ சப்போர்ட் பண்ணுவியா? உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சரி, நீ ஆபீஸ்க்கு தான் வரல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணலாம்ல? பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. உனக்கு விஷயம் தெரியும்ல, நம்ம மேனேஜரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நானும் பேப்பர்ல படிச்சேன். பாவம், நல்ல மனுஷன். கொலை பண்ணி அடையாளம் தெரியக்கூடாதுன்னு எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நல்ல வேலை, முழுசா எரியாம போயிடுச்சு. இல்லன்னா அடையாளமே தெரியாம போயிருக்கும். ஏன் அமுதா, இத யார் செஞ்சிருப்பாங்க? அத என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அமுதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடைசியா சார் உன்னதான் பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா அமுதா, 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேலதான் அவரை கொலை பண்ணி இருக்கணும்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கான். என்கிட்ட ஒரு 7 மணிக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைலை காணோம், அது அமுதாவை பார்த்து தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் உன் வீடு இருக்கிற அட்ரஸ கரெக்டா சொல்லி அனுப்பிச்சேன். ஆமா, அவர் இங்க வந்தாரா? இல்லையே. போலீஸ் என்கிட்ட அவரை பத்தி விசாரிச்சாங்க. அப்பா கூட நான் இத சொல்லல. ஏன்? சொன்னா என்ன? சொன்னா என்னவா? போலீஸ பத்தி உனக்கு தெரியாத அமுதா? அனாவசியமா உன் மேல சந்தேகம் வர வேண்டாம் தான் நான் இத பத்தி சொல்லல. இல்ல, மேனேஜர் இங்க வரவே இல்ல. அததான் சொல்லிட்டியே. ஆனா எப்படியும் உன்னை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வரும்.
என்னதுக்கு விசாரிக்கணும்? நீயும் அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கல்ல, அதுக்கு ஃபார்மாலிட்டிக்காக உன்னை வந்து விசாரிப்பாங்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, மேனேஜர் இறந்தது பத்தி ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்வாங்க, அத பத்தி நமக்கு என்ன? உன்கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலன்னு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். நானே ஃபோன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, ஆமா ஆமா, நீ ரொம்ப டல்லா தான் இருக்க. என்னாச்சு அமுதா? ஃபுட் பாய்சன். எப்போ? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. மேனேஜர் செத்தா அன்னைக்கா? ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம மேனேஜர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனியோட தம்பியா. நீ வேணா பாரு அமுதா, கண்டிப்பா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியும் 10 நாளுக்குள்ள இந்த கேஸ முடிச்சு தரேன்னு சிவரஞ்சனியே சொல்லியிருக்காங்களாம். ஆனா என்ன கண்டுபிடிச்சு என்ன நடக்க போகுது சொல்லு? செத்து போனவரை திரும்ப கொண்டு வரவா முடியும்? சரி, நான் கிளம்புறேன் அமுதா. இரு, காஃபி சாப்பிட்டு போ. பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன். இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கும் போல இருக்கே. கண்டுபிடிக்கிறேன். வாங்க மேடம், என்ன விஷயம்? அமுதா இருக்காங்களா? நீங்க? நான் அவங்க அண்ணி. அவங்க வேலையை விட்டு போய் 1 வாரம் ஆச்சே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? வேலை விட்டா? எனக்கு அது தெரியலையே. இங்க ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது மேடம். ஓ சரி சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். என்ன மேடம், ஜெயந்தி கிட்ட பேசணுமா? இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் எனக்கு தெரியும், நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். ரெக்கார்டட் மாதிரி கொஞ்சம் கூட மாறாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொய் சொன்னாதானே மேடம் பயப்படணும், பயத்துல உளரணும். நான் பொய் சொல்லல மேடம், உண்மையை தான் சொல்றேன். நீ பயப்படலன்னு சொல்ற அந்த வார்த்தையிலே பயம் தெரியுது. நீ உளர்ற. உன் வாயால உண்மை வரும், வர வைப்பேன். செல்லம்மா, வாங்க மேடம். அமுதா நல்லா இருக்கலா? நல்லா இருக்கா? அப்புறம் என்ன இந்த பக்கம் கொரியர் அனுப்ப வந்தீங்களா? இல்ல, அமுதா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்பதான் சொன்னாங்க அவ வேலை விட்டு நின்னுட்டான்னு. யார் அமுதா? அவரோட தங்கச்சி. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே அந்த பொண்ணா? ஆமா. என் கசின் பிரதர் இங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. போன வாரம் அவனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். உனக்கு அவங்கள தெரியுமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? அமுதாவை பார்க்க வரும்போது பழக்கமா? பழக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்.
அவங்க அமுதாவோட அண்ணின்னு தெரியும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமுதா கொஞ்ச நாளா அவ புருஷனோட பிரச்சனைன்னு சொல்லி என் வீட்டுல தான் தங்கி இருந்தா. மேனேஜர் அவரோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி வச்சிருந்தாரு. இவங்க அங்க வந்திருந்தாங்க. அத்தனை பேர் மத்தியில கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அமுதாவை அரைஞ்சு கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். அது மட்டும் இல்லாம மேனேஜரையும் கண்டபடி திட்டாங்க. அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன். உன்னை விசாரிச்சா இன்னும் நிறைய விஷயம் தெரியும் நினைக்கிறேன். உள்ளவா மேடம். வான்னு சொல்றேன்ல. இல்ல மேடம். உள்ளவா. அப்படியா? வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்லிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா வாழ்க வளர்க. மாப்பிள்ளை டெல்லிக்கு போன காரியம் சக்சஸ். அடுத்த வாரம் வராரு. வந்த உடனே உங்க கல்யாணம். இப்போ அவர்கிட்டயா பேசிட்டு இருந்தீங்க? அவர்கிட்ட தான் பேசணுமா என்ன? எல்லா இடத்தையும் நமக்குன்னு அங்கங்க ஆள் வச்சிருக்கேன். அப்படியே அவங்க எடுத்து காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியதானே? ஆமா அதுதான். காரியம் முடிஞ்சதும் அவனையும் கழட்டி விட்டுருவீங்கல்ல? அது சரி, நீ காமினி இல்ல? கியும் அடையாளம் தெரியலையா? காமினி அது கியா ஸ்னேகா கேசியோ உள்ள வான் கூட கூப்பிட மாட்டியா? அது உன்னை பாக்குறதுக்காக தான் ஜெயில இருந்து நேரா இங்க வந்திருக்கேன். எதுக்கு வந்த? அச்சா, எதுக்கு வந்திருக்கேன்? உனக்காக தானே நான் ஜெயிலுக்கு போனேன். என்ன வெளியில எடுக்க நீ என்ன முயற்சி பண்ண? போல் ஸ்னேகா, என்ன முயற்சி பண்ண? இப்ப என்ன? அத வந்துட்டேல, கிளம்பு. சாலா, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசிட்டு இருக்க. ஷட் அப். நன்றி விசுவாசத்தை பத்தி நீ பேசுறியா? ஏ சும்மாவா செஞ்ச? மால் வாங்கிட்டு தானே செஞ்ச. ஏ பண்ணாத வேலைக்கு கூட நீ என்கிட்ட பண்ணேன்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட பணம் வாங்கல? பண்ணதெல்லாம் துரோகம். இதுல நன்றி விசுவாசத்தை பத்தி பேசுறியா? சுப் ஸ்னேகா, நான் நினைச்சிருந்தா உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்க முடியும். ஓஹோ, சொல்ல வேண்டிதானே? அரே ஸ்னேகா, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. இது என்ன பழக்கம்? ஆவ இந்த பொண்ணு உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டா அவளை நாம தான் காப்பாத்திடணும். நீ அதை செய்யல. அப்ப கூட உன்னை காட்டி கொடுக்காம பெருந்தன்மையா இருந்திருக்கா பாரு. அதுக்காக அவார்ட் கொடுக்க சொல்றீங்களா? வாய மூடு. காமினி, என் பொண்ணு பண்ண தப்புக்கா நான் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உட்காரு. பைட்டோ. அப்பா, இப்ப எதுக்கு உட்கார சொன்னீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பேசக்கூடாது. உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் தெரிய மாட்டேங்குது. அம்மா, நடந்து போச்சு. என் பொண்ணு பண்ணது தப்பு தான். ஏன் துரோகம்னு கூட சொல்லலாம். சுனோ, உங்க பேட்டி பண்ண துரோகத்துக்காக நான் அவகிட்ட சண்டை போட்டு போலான்னு வரல. நான் ஊரோட செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு பெரிய அமௌண்டா வேணும். உங்க பேட்டிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க. ஆமா, பணம் தானே. மூட்டை மூட்டையா முடிச்சு போட்டு உள்ள வச்சிருக்கேன். ஒரு லாரி எடுத்துட்டு வந்து அப்படியே உள்ள போய் எடுத்துட்டு போ. ரேகா, பேசாம இருக்க மாட்டியா? சும்மா கொஞ்ச நேரம் பேசாம இரு. வள இந்த பாருமா, நாங்க பெரிய வீட்டுல இருக்கோமே நினைச்சுக்கிட்டு நீயும் எங்கிட்ட பெரிய அமௌண்டா எதிர்பார்க்காத. நாங்களும் உன்ன மாதிரி ஒரு அன்றாடங்காட்சி தான். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய வசதி இல்லை. உங்க பேட்டியை அதிகாரமா சொன்னத நீங்க அன்பா சொல்றீங்களா? ஐயா என்ன மாதிரி நான் பேசுறதுக்குள்ள நீயா ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள. இன்னைக்கு தான் நாங்க அன்றாடங்காட்சி. இன்னும் ஒரு வாரத்துல எங்க ஸ்டேட்டஸே மாறப்போகுது. உனக்கு தெரியாதா என்ன?
கடற்கரைக்கு சினேகாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் சினேகா வாழ்க்கையே தனி. ஏன்னா இப்பதான் கடற்கரைக்கு கோடி கோடியா கான்ட்ராக்ட் வந்துகிட்டே இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கோடியெல்லாம் யார்கிட்ட வரப்போகுது? என் பொண்ணு சினேகாட்ட தானே வரப்போகுது. அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபா உனக்கு எடுத்து கொடுத்துட்றேம்மா. கியா 5 लाख 5 லட்சமா? ஆமாம்மா, 5 லட்சம் நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். என்ன நம்பு, நான் நியாயமானவன். இந்த பாரு, இந்த பணத்தை உனக்கு நான் ஏன் தரேன்னா, என் பொண்ணு உன்னை ஏமாத்தினா பாரு, அதுக்காக தரேன். எனக்கு பிடிக்காது நம்பிக்கை துரோகம். என் பொண்ணு அதை ஏறக்குறைய உனக்கு பண்ணியிருக்கா. அதனால உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வரியை என்னால உணர முடியுது. என்ன சார், நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம், தாராளமா நம்பலாம். சரிம்மா, ஒருவேளை நான் உனக்கு பணம் தரலேன்னு வச்சுக்க, நீ என்ன செய்யலான்னு இந்த வீட்டு வாசப்படி ஏறனையோ அதை நீ செய்யுமா. இந்த பாரு, உன்னை ரொம்ப நாள் காத்திருக்க சொல்லம்மா, 1 வாரம் தான். டிகே சார், உங்களை நான் நம்புறேன். நான் கேட்காமலேயே இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸ்னேகா, உன்னை பார்த்து நிறைய கேட்கணும்னு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நான் அமைதியா போறேன். அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நீ கத்துக்கோ. பகுத் சுக்ரியா. நல்லது நல்லது. அச்சா பார்த்து जाओ, तुम अच्छा लड़की हो. சாலா, எங்க மீட் பண்றதுன்னு கேட்கலையே. அப்பா என்னது இது? ஏன் இப்படி பண்ணீங்க? 5 லட்சம் ரூபாப்பா. நீங்க பாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க. எதுக்காக சொன்னீங்க? ஏதோ நம்மள தேடி வந்துட்டாங்கிறதுக்காக 5-10 குடுக்கறேன்னு சொன்னா பரவாயில்ல. 5 லட்சம் ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? அப்பா, அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க போய் என்ன பத்தி வாய் திறந்தாலும் அவ தான் மாட்டுவா. இதே உங்களுக்கு புரியல? அடடடா, இரு. ஏன் கோச்சுக்கிற? 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கேன், உடனே எடுத்து கொடுத்துட போறேனா? ஏது 5 லட்சம் ரூபாய் எங்கிட்டே கிடையாது, அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப அடுத்த வாரம் வர சொல்லிருக்கீங்க. என்ன ஸ்னேகா, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. இந்த பாரு, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் அனாவசியமா எதிரிகளை சம்பாதிச்சுக்க கூடாது. முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அது வரைக்கும் அவளை ஆஃப் பண்ணி வைப்போம். அதுக்காகத்தான் 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன். பாத்தியா, சொன்ன உடனே வாயை பிளந்துட்டு போயிட்டா. இன்னும் 1 வாரம் சும்மா இருப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப நான் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு தகராறு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, உன் கல்யாணத்தப்ப வந்து கலாட்டா பண்ணுவா. அது தேவையா? எல்லாம் உன் நன்மைக்கு தான் ஸ்னேகா, அதுதான் பணம் தரேன்னு சொன்னேன். சாரிப்பா. இருக்கட்டும், பரவாயில்ல, கவலைப்படாத. ஸ்னேகா, அப்பனு பொண்ணு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏண்டி, நீ அந்த கடற்கரையான கல்யாணம் பண்ணிட்டு சுகபோகமா வாழணும். உனக்கு நல்லது பண்ண இந்த காமனி நடு ரோட்ல பிச்சைக்காரி மாதிரி அலையணுமா? மெயினை சோடிங்க ஸ்னேகா. அந்த கடற்கரையானோட உனக்கு கல்யாணம் நடக்காதுடி, நடக்கவும் விட மாட்டேன். தெரியும் இந்த காமினி யாருன்னு உனக்கு. அமுதா வீடு தானே? எது கேக்குறீங்க? ஆமாவா இல்லையா? ஆமா. என்ன விஷயம்? விசாரிக்கணும். ஐயோ, இது வரைக்கும் என் பரம்பரையில யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை. இப்ப போலீஸே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பாவி அமுதா, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணி தொலைவேன்? குடும்ப கௌரவமே போச்சு. இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க. அமுதா, அமுதா,
வாங்க மேடம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்க வேலை பார்த்துட்டு இருந்த கொரியர் ஆபீஸ் மேனேஜர் இறந்து போயிட்டாரு, தெரியுமா? தெரியும், பேப்பர்ல படிச்சேன். அப்ப பேப்பர்ல படிச்சுதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா. அந்த கொலை விஷயமா தான் விசாரிக்கலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? நான் இப்ப அங்க வேலையிலேயே இல்லையே, நான் ரிசைன் பண்ணிட்டேன். அப்ப இன்னும் அங்க வேலை பார்க்கறவங்கள பத்தி உங்களால அதிகமான டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடியும். சார் கொலைக்கும் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் விசாரிக்கிறேன். சார் எல்லார் கூடயுமே ரொம்ப சகஜமா பழகுவாரு. அதனாலேயே எல்லாருமே சார் மேல பிரியமா இருப்பாங்க. அவன் யாருக்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில கேள்வி கேட்பேன், உங்ககிட்ட இருந்து ஓப்பனான பதில் எதிர்பார்க்கிறேன். கேட்கலாமா? கேளுங்க மேடம். வெளியே போமா. எதுக்கு? அப்புறம் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கேயே வச்சு விசாரிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? அமுதாவை தானே விசாரிக்கணும்னு சொன்னீங்க, அவளை மட்டும் கூட்டிட்டு போங்க. அது என்னது? ஸ்டேஷனுக்கு வர சொன்ன அமுதாவை மட்டும் கூட்டிட்டு போக சொல்றீங்க? வீட்ல என்ன கூடவே இருப்பீங்களா? வெளியில இருங்கம்மா. கான்ஸ்டபிள் வாங்கம்மா. இங்கே நிக்கிறேனேப்பா. பேசாமா. என்னப்பா இது? ஏன் சொந்த வீட்டுல வந்து நீங்க நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. ஏன் வீட்லயே என்ன காவல்காரி மாதிரி நிக்க வைக்கிறீங்களே, நியாயமா இது? சத்தம் போடாதம்மா, மேடம் காதல வந்து திட்டுவாங்க. நீங்க வாங்க. கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? உங்க மேனேஜர் கொஞ்சம் சபல புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக வேலையை விட்டு நின்னீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவர் என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிட்டாரு. என் வீட்டு சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. என் மாமியாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. வீட்டை பார்த்துக்க யாருமே இல்லை. அதனாலதான் நான் வேலையை விட்டு நின்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டனே, ஜெயந்தியும் நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? ஆபீஸ் முழுக்க பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கினேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஜெயந்தி நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா அப்பா ஒருவேளை பொய் சொல்றாளோ? இல்ல இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜெயந்தியோட கேரக்டர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்க அவளோட கொஞ்ச நாள் தங்கி இருக்கீங்க, அவளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்படிலாம் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. மத்தவங்க கிட்ட எப்படியோ, ஜெயந்தி என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிட்டாங்க. நல்ல தோழிகள் ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே? உள்ள மேடம். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன சந்தேகப்படுறீங்களா? என்ன நானே கூட சந்தேகப்படுவேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் வீட்டில தான் இருந்தேன். சரி, இந்த கேஸ் விஷயமா அடிக்கடி விசாரிக்க வேண்டியதா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லுங்க. ஒருவேளை போய் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி நான் விசாரிக்கும் போது அதே பொய்ய கரெக்டா சொல்லுங்க.
இல்லைன்னா என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ 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 ஐயோ, இந்த அதிரூப சுந்தரியை எங்கேயோ தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் வந்தா போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போதே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். சாப்பிடணும் சொல்லுமே. அங்க பாத்தியா தண்டி ரெடி. ஐயோ, ஊட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஊட்டலான்னு நினைச்சேன். இல்ல அவளுக்கு ரொம்ப பசிக்குது. ஓஹோ, அப்படியா? இந்த அந்த அந்த என்ன குடுக்குறீங்க சாப்பிட? பருப்பு சாதமா? என்ன நீ திட்டு இருக்கு? நான் வேணா மசிச்சு கொண்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் கையாலேயே மசிச்சுக்கிறேன். சரி கொடுங்க, நான் ஊட்டுறேன். வாமா வா. நான் ஊட்டுறேன் செல்லம்மா. சரி சரி. இந்த அடி செல்லமே. வெயிட் பண்ணு மேடம். ஸ்கூல் சவாரி இருக்கு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். வெயிட்லாம் பண்ண முடியாது. புடி. நமஸ்தே மேடம். நீங்க? என் பேர் காமினி. என்ன ஞாபகம் இருக்குங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க எப்போதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு துணிக்கடையில ஒரு குழந்தை காணாம போய் அந்த குழந்தை உங்க கையில கிடைச்சு அதை நீங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு பொம்பளை கத்தி கதறி அந்த குழந்தைய தூக்கிட்டு போனால, அந்த பொம்பளை நான் தான் மேடம். ஞாபகம் இருக்குமா? இப்ப குழந்தை எப்படி இருக்கு? அந்த குழந்தை விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏ, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னம்மா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? சொல்லுங்க, என்னால முடிஞ்சது நான் செய்றேன். என்ன, ஏன் தயங்குறீங்க? ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, குழந்தை எங்க? சொல்லுங்கம்மா. அந்த குழந்தை காணாம போயிடுச்சு மேடம். முக்கியமா இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல. ஏமா? என்னம்மா, குழந்தை காணாம போச்சுன்னு இவ்வளவு அசால்ட்டா வந்து சொல்றீங்க? ஒரு பெத்த தாய் அந்த குழந்தைய பொறுப்பா பாத்துக்க வேண்டாம்? இப்படிதான் அடிக்கடி குழந்தைய தொலைச்சிருவீங்களா? சரி, குழந்தை தான் காணாம போச்சுன்னு சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவங்களாவது தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏமா இங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க? குழந்தை காணாம போனது முதல்ல பெத்த தாய்க்கு தெரியணும்ல, அப்பதானே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? காணாம போனது உங்க குழந்தை. ஏன் குழந்தை அவ அப்பா கிட்ட பத்திரமா இருக்கா? மா, நீங்க போய் முதல்ல உங்க குழந்தைய பாருங்க. நீங்க சொல்றது ஒரு குழந்தை, நான் சொல்றது உங்களுடைய இன்னொரு குழந்தைய. என்ன விளையாடுறிய? நான் சொல்றத நம்புங்க மேடம். சரி, நம்பிட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மேடம்,
அன்னைக்கு ஏன் குழந்தைன்னு நான் கெஞ்சி அந்த குழந்தைய தூக்கிட்டு போனேன்ல, அது ஏன் குழந்தை இல்ல மேடம், உங்க குழந்தை தான். அரைஞ்சனா பல்லுக்கில் எல்லாம் உடைச்சு. யாரு சொல்லி இந்த டிராமா பண்ற? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இல்ல மேடம். பேசாத, போய் அவங்க கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட நேரம் போது சொல்லு. அதை விட்டுட்டு ஒன்ன மாதிரி ஆளு விட்டு பணத்தாசைய காட்டி என்ன சீண்டி பார்க்க வேண்டாம்னு சொல்லு. இப்ப போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன்? நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க மேடம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா நான் சொல்றது உண்மை. நான் சொல்ற அந்த குழந்தை உங்க குழந்தை தான் மேடம். ஏன் இன்னொரு குழந்தை பிறக்க போதே இறந்து போச்சு, முதல்ல கிளம்புங்கிறதே அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல மேடம். இங்க பாரு, வேற யாரும் சொல்லியும் நான் நம்பல. என் குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னது என் புருஷன். நீ முதல்ல இது போ. அவருதான் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் புருஷனை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு என்னடி யோகிதை இருக்கு? போகிறத. சரி மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, இறந்து போனதா சொன்ன அந்த குழந்தைய நீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட அவங்க காமிச்சாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட என்ன பேச்சு? எனக்கு நிறைய வேலை இருக்கீங்க, இது போ. ஐயோ நில்லுங்க மேடம், நான் உங்க நல்லதுக்காக சொல்ல வந்தா என்ன விரட்டி விடுறதுல இருக்கீங்களே. நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எப்ப குழந்தை பிறந்தது, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுன்னு சொன்னா என்ன நம்புவீங்களா? மேடம், உங்களுக்கு குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்துச்சு, அதுவும் ஆர்யா ஹாஸ்பிட்டல்ல. உங்களுக்கு துணையா இருந்தது உங்க வீட்டுக்கார் மட்டும்தான். இப்பவாது நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொன்னா நான் நம்பிடணுமா? ஐயோ என்ன மேடம், நான் பொய் சொன்னப்ப என்ன நம்புனீங்க, இப்ப நான் உண்மையை சொல்றேன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயோ நான் என்ன பண்ணி உங்களை புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. மேடம், உங்களுக்கு தவசி மக ஸ்னேகாவை தெரியும்ல? அந்த தவசியும் ஸ்னேகம் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த ஆளிய முன்னாடி நின்று பேசுறதுக்கே பயப்படுவான். இல்ல மேடம், நான் யார் சொல்லியும் வரல, நானா தான் வரேன். நான் சொன்னது எல்லாமே உண்மை, என்ன நம்புங்க. மேடம், அந்த ஸ்னேகா உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. உங்க கூட நேரடியா மோத முடியாம உங்க குழந்தைய வச்சே உங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணா. ஆமா மேடம், உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கடத்தினா. அந்த குழந்தைய கடத்தினது வேற யாரும் இல்ல, நான் தான். உங்களுக்கு அப்போ ஒரு குழந்தை தான் பிறந்ததுன்னு நினைச்சு அந்த குழந்தைய நான் கடத்திட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்ததுன்னு. அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஸ்னேகா அந்த குழந்தையும் கடத்த சொல்லியிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இத்தனை நாள் இந்த விஷயத்தை வந்து சொல்லாம இப்ப ஏன் திடீர்னு என்கிட்ட வந்து சொல்றேன்? மேடம், நான் அந்த ஸ்னேகாக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன். ஆனா அவ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஒரு குழந்தைய பெத்த தாய்கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் மேடம். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி அவகிட்ட இருந்து உங்க குழந்தைய காப்பாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அந்த ஸ்னேகா ரொம்ப பொல்லாதவ மேடம். ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. உங்களை பழி வாங்குறதா நினைச்சு உங்க குழந்தைய ஏதாவது பண்ணிட போறா. எப்படியாவது அந்த ராட்சசிட்ட இருந்து உங்க குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ் மேடம். நான் சொல்றத நம்புங்க.
நான் சொல்றதுல உண்மை மேடம். என்னப்பா இந்த மனுஷன் டெல்லிக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. 10 நாள் ஆயும் அழகானோ ஒரு போன் கூட இல்ல. நான் தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றாரு? இந்த பாரு, அவர் அங்கேருந்து நேரம் இங்கதான் வருவாரு. வந்த உடனே உன் கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருவோம், அவ்வளவுதானே. யாருமா அது? என்ன சத்தம் டமால்னு கேட்டுது? எங்கடிய குழந்தை? ரேஷன் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். பாமாயில் வாங்கறதுக்கு. வந்துரும், கூட்டிட்டு போங்க. இந்த எகத்தால பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் குழந்தை இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாவணும். என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப நானே என் வாழ்க்கையை நினைச்சு நொந்து போயிருக்கேன். இதுல இவங்க குழந்தைய காண குட்டியை காண நீங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. போங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல இந்த வெத்தலையில மை போட்டு பாப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னமா இது? அவங்களே கொந்தளிச்சு போய் வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட போய் கொதிக்கிறிய. நீ பேசாம இப்ப நான் பேசுறேன். என்னம்மா நீ டபால்னு கதவை தந்துட்டு படாருன்னு உள்ள வந்துட்ட. நாங்க பயந்தே போயிட்டோம் இல்ல. குழந்தை பயப்படும், ரொம்ப பாவம். என்ன மறைக்கிறீங்க? எத்தனை வயசானாலும் இவன் எனக்கு குழந்தை தான். நான் ஏன் குழந்தை எங்க இருக்குன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைய காணோம்னா முதல்ல உங்க வீட்டுல போய் நல்லா தேடுங்க. ஏன்னா பாவம் இப்பதானே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது கிணத்துக்குள்ளேயோ இல்ல தண்ணி தொட்டிலையோ விழுந்திருக்க போகுது. இங்க நின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற நேரத்துல போய் உங்க குழந்தைய தேடுங்க. பறி கொடுத்துறாதீங்க, கிளம்புங்க. இப்படி கத்துனீங்கன்னா பயந்துருவோமா? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சம்பந்தம் இல்லாம நீங்க உங்க குழந்தைய வந்து இங்க தேடினீங்கன்னா நான் வேற என்ன சொல்ல முடியும்? இங்க பாரு, நமக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்காக என் குழந்தைய என்கிட்ட பிரச்சனை. என் 2வது குழந்தை உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு. என் குழந்தை எங்க? ஏன்பா இது என்ன புது கதையா இருக்கு? அதானே அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்களே. இத பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் மேல ஏதாவது கோவம் இருந்தா அது என்கிட்ட காட்டுங்க. அது விட்டுட்டு என் குழந்தை மூலமா பழுத்திக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஸ்னேகா, இவங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலப்பா. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்னம்மா படிச்ச பொண்ணு உனக்கே புரியல, கை நாட்டி எனக்கு என்ன புரியும்? இந்த பாருமா, செத்து போன குழந்தைய கையில கொடு எப்படி கொடுக்க முடியும்? என்ன ஒண்ணு பண்ணுவோம், கடற்கரைக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட உங்க கையில கொடுத்துறேன். அதுவும் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி உடனே கொடுக்க முடியாது, கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும். பாருங்க, இப்ப என்ன உங்களுக்கு உங்க குழந்தை வேணும் அவ்வளவுதானே? வேணா ஒண்ணு செய்யுங்க, நான் ஒரு ஆளை சொல்றேன், அவருக்கு தான் உங்க குழந்தை இருக்கிற இடம் தெரியும். வெட்டியாங்கிட்ட போய் கேளுங்க. சுடுகாட்டுல உங்க குழந்தைய புதைச்சவன் அவன் தானே, அப்ப அவனுக்கு தானே கரெக்டா தெரியும். போய் கேளுங்க, கரெக்டா சொல்லுவான். தோண்டி பார்த்து எடுத்துக்கோங்க. என் குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, என் குழந்தை எங்க?
விளையாடாத ஸ்னேகா. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. என்னம்மா பேசிட்டே இருக்கும்போது கை நீட்டுற? எங்களுக்கு அடிக்க தெரியாதா? நீ பேசாத. பேசுன நடக்கிறதே வேற. பேசாத. சொல்லு. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லுடி. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. ஸ்னேகா சொல்லு. என் குழந்தை எங்க? என்ன அடிச்சிட்டல? நீ தலைகீழ நின்னாலும் உன் குழந்தை இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன். அப்ப என் குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு ஸ்னேகா, என் குழந்தை எங்க? சொல்லு ஸ்னேகா. சொல்லல உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு சொல்லு ஸ்னேகா. விடு. விடு. அப்பா அப்பா என்ன விடு. எங்க என் குழந்தை? என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. அப்பா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு ஸ்னேகா. என்ன விடு. இல்ல நான் விட மாட்டேன். ஐயோ என்ன விடு. நெரிச்சு கொண்டுடுவேன். சொல்லு. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லுடி. நான் விட மாட்டேன். அப்பா சொல்லல. உன்னை குத்திடுவேன். பாவம் பார்க்க மாட்டேன். கொன்னுடுவேன். சொல்றதுக்கு வேண்டாம். என் குழந்தை எங்க? சொன்னேன் உயிரோட விட்டுடுவேன். இல்லைன்னா உன்னை கொத்தி கொலை பண்ணிடுவேன். சொல்லு. சொல்லு. செல்லம்மா ஏய், நில்லு. கிட்ட வந்த அப்பனையும் பொண்ணு 2 பேரும் மேல அனுப்பிச்சு. ஏய், என் குழந்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. செல்லம்மா நீ இப்படி பத்திரகாளியா மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. ஏய், இங்க பாரு. என்ன கொலைக்காரி ஆக்காத. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க 2 பேரையும் கொன்னுட்டா அந்த குழந்தை இருக்கிற விஷயத்தை யாரும் உங்ககிட்ட சொல்லுவா? செல்லம்மா உனக்கு உன் குழந்தை முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம். குழந்தைய பத்தி நான் சொல்றேம்மா, சொல்றேன். நீ கத்தியெல்லாம் எடுத்த உடனே ரத்தமே உறைஞ்சு போச்சு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம். தண்ணி இங்க இல்ல, உள்ள போய் குடிச்சிட்டு வரேன். சத்தியமா சொல்றேன். தொண்டை அடைச்சிருக்கு. தண்ணி எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃப்ரிட்ஜு. ஓ இங்க இருக்கா? அது கத்தியை பார்த்தோன்னே கையில நடுக்குதும்மா. தப்பா எடுத்துக்காங்க. அப்பா இப்பதான் எல்லாம் ஒரு மாதிரி சரியாச்சு. செல்லம்மா இப்ப சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? கிண்டலா? கிண்டலா? ஐயோ விளையாடுறியா? உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக விளையாடுறியா? ஸ்னேகா, கடைசி தடவையா கேக்குறேன். என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. நீ சொல்லல, சத்தியமா சொல்ற உன்னை கொன்னுடுவேன். எங்க இருக்கு என் குழந்தை? ஐயோ எங்க இருக்கு என் குழந்தை? சொல்லிடு. செல்லம்மா வேண்டாமா, சொல்ல கேளு. சொல்ல போறியா இல்ல? என் குழந்தை எங்க இருக்கு? செல்லம்மா ஒண்ணும் பண்ணாத, அவசரப்படாத. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொன்னா கேளு செல்லம்மா. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல நான் விட மாட்டேன். அப்படின்னா சொல்லு. நிறுத்துங்க. என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர், இவங்க என்ன கொலை பார்க்கறாங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீங்க மட்டும் வரல, என் பொண்ணு செத்தே போயிருப்பா. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க இவங்களை. சார், என் குழந்தையை கடத்தி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நம்பாதீங்க, நம்பாதீங்க. இருங்க சார். அதுக்காக கத்தி எடுத்துட்டு கொல்ல வந்துருவீங்களா? அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? போலீஸ்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? சார், பேசுறதுக்காக வந்து சார். ஆனா இவங்க என்ன கோபப்படுத்தி. பொய்யே, நம்பாதீங்க, நம்பாதீங்க. கையில என்ன வச்சிருக்கா பாருங்க, கத்தி. பாருங்க சார். மேடம், கத்தி கொடுங்க முதல்ல. இல்ல சார், நான் சொல்றது முதல்ல கத்தியை கொடுங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசு. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத பாருங்க, ஒழுங்கா கூப்பிடும் போதே வந்துருங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. சார், இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா ஸ்டேஷன் வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் வந்து கூட்டி போமா. வாங்கம்மா. சார், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என் குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. நீங்களும் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே. அப்பா, வண்டி எடுங்க. சாவி எடுத்து வரேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.